பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. சில இடங்களிலே ரொம்ப துக்கமா இருப்பாங்க. இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, குட் ஃப்ரைடே என்று. என்னதுங்க? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேல யாராவது துக்கமா இருப்பாங்களா? அதுவே நல்ல நாள், பெரிய நாள். ஆகவே இந்த காலை வேளை யாராவது துக்கமா இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து அந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி விடுங்க. இது ஒரு மகிழ்ச்சியின் நாள். பிரைஸ் தி லார்ட். இது கொண்டாடக்கூடிய நாள் தான். எவ்வளவு பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமா, நம்முடைய பாவம் எல்லாம் தீர்ந்து போன நாள். பிரைஸ் தி லார்ட். அது வரைக்கும் பாவத்தின் காண விளைவுகளிலே மனித இனம் சிக்கி தவித்துக் கொண்டது. பாவத்திற்கான சாபத்தை மனிதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு பாவத்திற்கான தண்டனையும் சாபத்தையும் கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பின் நாளாக அந்த நாள் காணப்படுகிறது. ஆகவே இன்னொரு பல்லவியை கூட நாம் பாடி பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள் என்ற பல்லவியை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இந்த நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். சேர்ந்து பாடுவோமா? ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாவம் எல்லாம் தீர்ந்து போன நாள், பாவத்திற்கான ஒரு பெரிய ஒரு விடுதலையை, ரட்சிப்பை ஆண்டவர் சிலுவையில் ஏற்படுத்தி வைத்திருந்தபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு நம் மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். தயவுசெய்து என்னோடு கூட இந்த காலை வேலை தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம், முதல் அதிகாரம், 1 கொரிந்தியர் நிருபம் முதல் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 18வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. இன்னொரு முறை வாசிக்கலாம்.
சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. பல முறை சிலுவை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாக, சிலுவையின் மரணத்தை குறித்து வேதத்திலிருந்து வாசிக்கிறவர்களாக அநேக பிரசங்கங்களை கேட்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு? பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு, அந்த கெட்டு போகிறவர்கள் என்றால் அந்த சிலுவையின் மேன்மையை உணராதவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குதான்? தேவ பலனை தருகிறதா இருக்கு. ஒவ்வொரு முறை சிலுவையை குறித்து நாம் தியானிக்கும் போதும் ஒரு புதிய தேவ பலனை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார். இன்றைக்கும் கூட பிரைஸ் தி லார்ட். ஆமா, மாதம் மாதம் நம்ம சிலுவையின் மரணத்தை நாம் தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். பல செய்திகளை நாம் கேட்கிறோம். தினந்தோறும் அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம். இப்பொழுதெல்லாம் நமக்கு தேவ பலனை இந்த சிலுவை நமக்கு உண்டாக்குகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சிலுவையின் உபதேசம் எப்படி இருக்குதான்? தேவ பலனா இருக்கிறது. இன்றைக்கு கூட சிலுவையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு சொன்ன 7 வார்த்தைகள், அதை நான் இந்த பவுலுடைய வார்த்தையிலிருந்து சொல்ல வேண்டும் என்றால், சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவையில் அவர் நிறைவேற்றி முடித்த கிரியைகளை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அநேக இடங்களிலே இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். நாமும் கூட அந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கூட இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன அந்த 7 வார்த்தைகள், அது எப்படி ஒரு மனிதனுக்கு, விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் அது எப்படி தேவ பலனை அது உண்டாக்குகிறது என்று சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நிற்கிறேன். ஆண்டவருடைய அந்த சிலுவை பாடுகளை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே அது ஒரு 2 வார்த்தையை அங்கே இந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இந்த சிலுவை மரணம் என்பது ஒரு பெரிய அவமானத்தின் சின்னமாக காணப்படுகிறது. அவமானம். அன்றைக்கு எருசலேமில பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி அந்த தேசத்தில் இருந்தவர்கள் மாத்திரம் இல்ல, உலகமெங்கிலும் இருக்கின்ற யூதர்கள் எல்லாரும், இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த தேசத்திற்குள் கடந்து வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்ல, தேவனை, தேவ பக்தியை உடையவர் யாவரும், புறஜாதிகள் கூட அந்த பஸ்கா பண்டிகையின் நாளிலே அந்த எருசலேமுக்கு கூடி வருவார்கள் என்று சொல்லப்படும். திரள் கூட்டமான ஜனங்கள் கூடியிருக்கிற அந்த நேரத்திலே அவமான சின்னமாகிய சிலுவையை அவர் சுமந்து கொண்டு எருசலேமின் நகர வீதிகளே அவர் கடந்து செல்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அவமானத்தை எண்ணாமல். அது பெரிய ஒரு அவமானம். ஒரு திருடர்களை, அன்றைய நாட்களிலே கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை சிலுவையிலே அறைவார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். அது இஸ்ரவேலருடைய தண்டனையினுடைய காரியம் அல்ல. ரோமர்கள் தான் தங்களுடைய கொடிய குற்றவாளிகளை சிலுவையில் அறைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரு கொடிய குற்றத்தை புரிந்ததை போல, ஆனால் வசனம் சொல்கிறது அவர் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஆனால் ஒரு கொடிய ஒரு குற்றவாளியை போல எருசலேமின் நகர வீதிகளே சிலுவையை சுமந்து ஏறக்குறைய நிர்வாண நிலையில இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் மனிதன் நிர்வாணமாக்கப்பட்டு, பாவம் செய்து நிர்வாணமாக்கப்பட்ட போது அவருடைய நிர்வாணத்தை மூடும்படியாக அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்த ஆண்டவர் ஏறக்குறைய நிர்வாண நிலையில சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதை தான் இங்கே படிக்கிறோம். அவர் சிலுவையை சகித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கணும், அவமானத்தை எண்ணாமல் என்று பெரிய அவமானம், பெரிய அவமானம். அது மாத்திரமில்ல, 2வது சிலுவையை சகித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அது மாத்திரம் இல்ல, அவருடைய சரீரத்திலே அவர் பட்ட பாடுகள், ரொம்ப அதிகமான பாடுகள். தலையிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முள்கிரீடத்தை வைத்து ஒரு ரோம போர்ச்சேவகன் என்ன செய்தானா, கோலினால் ஓங்கி அடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முட்களில் அந்த தலையிலே குத்தினது என்று தெரியல. வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். ஒன்றுக்குரிய 40 அடிகள், 39 அடிகள் இந்த சரீரத்திலே அவர் வாங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்க. பார சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் நகர வீதிகளே அவர் கடந்து வருகிறார். 3 ஆணிகளுக்கு மத்தியிலே, கள்ளர்களுக்கு மத்தியிலே 3 ஆணிகளிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்க. ஏறக்குறைய 6 மணி நேரங்கள் இந்த சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார்.
6 மணி நேரம். இந்த 6 மணி நேரத்துல அந்த 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 தேசம் முழுவதிலும், அந்த நகரம் முழுவதிலும் ஜனங்கள் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரளான மக்கள் அந்த தேசத்தை பஸ்கா பண்டிகை கொண்டாடும்படி வந்திருந்தபடினால் திரளான ஜனங்கள், என்ன சொல்ல வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் ரோம போர்ச்சேவர்கள், 100க்கு அதிபதிகள் போன்ற திரளான ஜனங்கள், இந்த தேசத்தில் இருந்த திரளான ஜனங்கள் இந்த காட்சியை என்ன செய்துட்டு இருந்தாங்க, பார்த்து கொண்டிருக்கார். அவர் அவமானத்தை எண்ணாமல் என்ன செய்தாராம், சிலுவையை சகித்து. இந்த பாடுகள், சரீரத்தில் இருக்கிற பாடுகள் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், அது சாதாரண காரியம் இல்லை. இந்த வார்த்தை சொல்ல, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று. அந்த சிலுவையை சகித்து கொண்டிருக்கிற, அந்த அவமானப்படுகின்ற அந்த நேரத்துல இயேசு வெறும் 7 வார்த்தைகள் மாத்திரம்தான் என்ன செய்தாராம் சொன்னார். அங்க இருக்கிற ஜனங்கள் பல்வேறு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல காரியங்கள், கமெண்ட்ஸ், அங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். கூட இருக்கிறவங்க கூட, சிலுவையில் அறையப்பட்டவர்களை கூட சொல்கிறார், உன்னையும் எங்களையும் என்ன செய், நீ தேவனுடைய குமாரனானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்கிறார். ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உம்மை விசுவாசிப்போம் என்று பல காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இயேசு சொன்ன அந்த 7 வார்த்தை, நிறைய காரியங்களை சொல்லலாம். அந்த காரியங்களை குறித்து கேள்விப்படும் போது, அப்படிப்பட்ட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவர்கள் அந்த நேரத்தில் பல காரியங்களை பேசுவார்களாம். சிலுவையில் அறைந்தவர்களை சபிப்பார்களாம். இந்த வேதனையின் மிகுதியினால் பல காரியங்களை, அங்கே தூஷண வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்களாம். ஆனால் இயேசு அவமானத்தை சகித்துக் கொண்டு, சிலுவையை சகித்துக் கொண்டு, அற்புதமான ஒரு 7 வார்த்தைகளை மாத்திரம் ஆண்டவர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த காலை வேளையில உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஆனாலும் இந்த காலை வேளையில அந்த வார்த்தைகளிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் நிற்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33, 34 வசனங்களிலே நாம் எல்லாரும் சேர்ந்தே அந்த வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிக்கலாம். 33, 34வது வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இங்கே நாம் படிக்கிறோம், இயேசுவை கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது, அந்த பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து இயேசு சிலுவையை சுமந்தவராக, எருசலேமின் நகர வீதிகளிலே அவர் அந்த சிலுவையை சுமந்தவராக அவர் இந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு அவர் சேர்ந்த போது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார். 2 பக்கமும் என்னது, குற்றவாளிகள், மரண தண்டனை எதிர்நோக்குகிற அல்லது மரண தண்டனைக்கு பாத்திரமான குற்றங்களை செய்தவர்கள் 2 பக்கத்திலையும் அறையிறாங்களாம். என்ன சொல்றாருன்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் என்ன செய்தார், அந்த ஜனங்கள் எண்ணினார்கள் அக்கிரமக்காரரில் ஒருவராக. ஏனென்றால் அவர் யோசேப்பின் குமார், அவர் நாசரேத்து ஊரை சார்ந்தவர். அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்து, நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே அவர்கள் என்ன செய்யறாங்க, அக்கிரமக்காரில் ஒருவராக அவரை எண்ணி இந்த கள்ளர்களுக்கு மத்தியிலே, குற்றவாளிகளுக்கு மத்தியிலே அவரை சிலுவையில் அறைந்தார். அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க அக்கிரமக்காரன் என்று சொல்லுகிறார், கொலை குற்றத்திற்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். நாமளா இருந்தா சொல்லுவோம், நம்ம செய்யாத குற்றத்தை பிலாத்து விசாரிக்கிறான் அவரை, நீ தேவனுடைய குமாரனா? அவர் சொல்றாரு, ஆம், நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அதை அவரால் மறுதலிக்க முடியல. அவர் மேல் மற்ற அநேக குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறாங்க. மற்ற அநேக குற்றச்சாட்டுகளை, பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். ஆனால் ஒரு சாட்சியும் ஒவ்வொருவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையே இல்லை, அது அவங்களுக்கே தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, பிரதான ஆசாரியனுக்கு தெரியுது, அதை விசாரித்துக் கொண்டிருக்கிற பிலாத்துவுக்கு தெரிகிறது. இவர்கள் எல்லாரும் பொறாமையினாலே இவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் என்று பிலாத்துவுக்கு தெரியுது, அங்க இருக்கிறவர்களுக்கு தெரியுது. அந்த பொய் சாட்சி சொல்லுகிறவர்களுக்கும் என்ன செய்யும், நல்லா தெரியும், நம்ம பொய் சொல்றோம் அப்படின்னு. இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்லுகிறார். வாரினால் அடிக்கப்படுகிறார்,
சிலுவையை சுமந்து கடந்து வருகிறார். குற்றவாளிகளுக்கு ஒப்பாக நிறுத்துகிறார். கொஞ்சம் அதை நம்மை குறித்து யோசிச்சு பாருங்க. நாம் செய்யாத குற்றத்தை யாராவது ஒருவர் நம்மேல் சுமத்தும் போது என்ன செய்வோம்? இயேசுவை போல பேசாமல் இருப்போமா? ஆனா பேசாமல் இருந்தா எல்லாரும் என்ன செய்வாங்க? பிலாத்து என்ன செய்கிறான்? ஆச்சரியப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆச்சரியப்பட்டான். இன்றைக்கு நல்ல இந்த சிலுவையின் அந்த 7 வார்த்தைகள் இருந்து அநேக சத்தியங்களை, உண்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டு அனுபவமாக்க இந்த காலைவேளை உங்களை கேட்கிறேன். இயேசு பேசாமல் இருந்தார். பிலாத்துவின் அரண்மனையிலே அவர் விசாரிக்கும் போது ஒன்னையும் ஒரு வார்த்தையும் சொல்லலையாம். இதை குறித்து அவனுக்கே தெரியுது. அந்த சிங்காசனத்திலே, நியாயாசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற பிலாத்துவுக்கு தெரியுது பொய்யான குற்றங்கள் என்று. இயேசுவோ பேசாமல் இருந்தார். இப்பொழுது சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கீழே அவருடைய வஸ்திரத்தை என்ன செய்து கொண்டிருக்காங்களாம்? பங்கிடும்படியாக சீட்டு போட்டு கொண்டிருக்கிறாள். அடிக்கடி நினைக்கிறது, இயேசுக்கு இந்த பூமியில இருந்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி எதுதான்? அவருடைய வஸ்திரம் தான். அதையும் என்ன செய்யறாங்க? இப்போ அதை சீட்டு போட்டு எடுத்துக் கொள்ளுகிறார்கள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். பிதாவே மன்னியும். யோசிச்சு பாருங்க, நம்மை குறித்து நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும் போது, நமக்கு விரோதமான காரியங்களை மனிதர்கள் பேசும்போது உடனடியாக கோபம் வரும். உடனடியாக அதை நம்ம என்ன செய்வோம்? நியாயத்தை நாம் சொல்லுவோம். நடந்த காரியங்களை விவரிப்போம். நான் அப்படி செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் இயேசு எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் கொடுக்கவில்லை. சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவனை போல, அக்கிரமக்காரன் என்று சொல்லுவதற்காகவே அவள் அக்கிரமக்காரரோடு கூட, குற்றவாளிகளோடு கூட இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு சிலுவையில் இருந்து தன்னுடைய நியாயத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? எத்தனை குருடர்களை நான் பார்வையடைய செய்தேன், எத்தனை சப்பானிகளை நான் நடக்க செய்தேன், எத்தனை குஷ்டரோகிகளை நான் என்ன செய்தேன்? சுகமாக்கினேன். என்னெல்லாம் சொல்லலாம்? மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினேன். எத்தனையோ காரியங்களை நான் செய்தேனே. இப்பொழுது குற்றவாளிகளுக்கு ஒருவராக என்னை என்ன செய்றீங்க? அறைந்திருக்கிறீர்களே என்று சொல்லி என்னுடைய நியாயத்தை அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எழுதி வைக்கும் போது 12வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார்: அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லப்படுது. 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன செய்வார்? எண்ணப்படுவார். இன்றைக்கு காலை வேளையில உங்களை குறித்து யாராவது அக்கிரமக்காரன்னு சொல்றாங்களா? செய்யாத குற்றத்தை உங்கள் மேல் சுமத்துகிறார்களா? இந்த காலை வேளையில இயேசுவினுடைய முன் மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இதை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிறிய காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக சிலுவையிலே அவர் அறையப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அக்கிரமக்காரருக்காக என்ன செய்கிறாரா? வேண்டிக் கொண்டார். யார்தான் அக்கிரமக்காரர்? இதை செய்கிறவர்கள் தான் அக்கிரமக்காரர். ஆனால் அவர்களுக்காக என்ன செய்கிறார்? வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார். சிலுவை குறித்து அநேக சத்தியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே நான் ஞாபகப்படுத்த வேண்டிய காரியம், உங்களுக்கு விரோதமாய் தீங்கிழைக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள், உங்களை குற்றவாளிகள் ஒருவரை போல காண்பிக்க முயற்சிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இங்கே நாம் படிக்கிறோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பிதாவை மன்னியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்ப அவர் முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? மன்னித்திருக்கணும். அவருடைய பாவங்களை, அவருடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்திருக்க வேண்டும். மனப்பூர்வமாக அதை இயேசு செய்கிறார். மனப்பூர்வமாக. இன்னைக்கு நாம் அதை புரிந்து கொள்வோம். இந்த குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனப்பூர்வமாய் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டியவர்களாய். அப்படி மன்னித்ததினாலே இந்த மனிதர்களுடைய பாவத்தை குறித்து நாம் படிக்கிறோம். 103ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். மேற்குக்கும் கிழக்குக்கும்
எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அன்பு ரொம்ப பெரிய அன்புங்க. அந்த அன்பு இருந்ததுனாலதான் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்? பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் அவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அந்த மன்னிப்பு என்ன செய்கிறது என்றால், இந்த வசனம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இது அவருடைய அன்பினுடைய அகலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக வாசிக்கலாம், ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம். ஏசியா 38:17 வசனம். ஏசியா 38:14. இதோ சமாதானத்துக்கு பதிலாக விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். என் பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க எரிந்து விட்டீர். அகலம் என்று சொன்னேன், இது நீளம் என்று வைத்துக் கொள்வோம். அது மாத்திரல்ல, தயவு செய்து அதை மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பாருங்க. மீகா 7, இறங்குவார் சமுத்திரத்தின் ஆழம். அந்த அன்பினுடைய ஆழத்தை மீகா 7:19 படிக்கிறோம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். ஏன்னா அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டதினால திரும்ப அவர் நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே, இது அவருடைய அன்பின் ஆழத்தை நமக்கு காண்பிக்கிறதா இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:22 அந்த அன்பினுடைய உயரத்தை நாம் பார்க்கிறோம். 44:22, உன் மீறுதல்களை, மேகம் எங்க இருக்குங்க? உயரத்தில் இருக்கும். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டே. கார் மேகத்தை போல, மேகத்தை போலவும் கார் மேகத்தை போலவும் உன் பாவங்களையும் உன் அக்கிரமங்களையும் அகற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். பிதா என்னிடத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே இந்த 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 காலை வேளை அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். சிலுவையை சிந்திக்கிற நாம், சரி, அவர் பாவங்களை மன்னிச்சிட்டார், நம்ம அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவர்களா இருக்கிறோம். நாம் மற்றவருடைய பாவங்களை எவ்வாறு மன்னிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அடிக்கடி நான் யோசிப்பேன், அவங்க யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடும் என்று அவர்கிட்ட என்ன செய்வே இல்லை, ஒருபோது கேட்கல. அதற்கு பதிலாக தொடர்ந்து அவரை பரிகசித்துக் கொண்டிருக்கிறார், அவளை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார், அவர் மேல் குற்றத்தை சாட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறார்? இதாவே இவர்கள் பாவங்களை இவர்களுக்கு மன்னியும். நம்ம நினைப்போம், அவன் பாவத்தை குறித்து உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் அவனை மன்னிக்கிறேன்னு நம்ம சொல்றோம். இங்கே நாம் படிக்கிறோம், அவள் எல்லாரும் அப்போ ஒன்றும் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்காக அவர் மன்னிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். லூக்கா அவர் உயிரோடு இருந்த நாட்டில் அவர் பிரசங்கிக்கும் போது சில காரியங்களை இதை குறித்து, மன்னிப்பை குறித்து அவர் பேசியிருக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே இப்படி அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக, அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளில 7 தரம் உனக்கு விரோதமாய், ஒரு தரமே நம்மால் என்ன செய்ய முடியல, அதை சகிக்க முடியல. இன்றைக்கெல்லாம் உடனடியாக பழிவாங்குகிற ஒரு உணர்ச்சி மனிதர்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, அது அதிகமாக வருகிறது. உடனடியாக பழிவாங்குதல். அவங்க பேசலையா, உடனடியாக இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிக்குது. அவங்க பார்க்கலையா, இது கூட பழிவாங்குதல் தான். அதனுடைய அளவுகள் தான் என்னது வித்தியாசம். அவங்க திரும்பிட்டு போறாங்களா, அடுத்தது நாமளும் என்ன செய்வோம், இதெல்லாம் ஒரு வகையான பழிவாங்குதல். அவங்க பேசலையா, இவங்க பேச மாட்டாங்க. அவங்க ஒரு காரியத்துக்கு உங்களை கூப்பிடலையா, இவங்க என்ன செய்வாங்க, கரெக்டா
அந்த காரியம் வரும்போது, இவங்க வீட்டுல அந்த நல்ல காரியங்கள் வரும்போது கரெக்டா கூப்பிட மாட்டாங்க. பழி வாங்குதல். அவங்க ஒரு வார்த்தை பேசுறாங்க, அதுக்கு அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாக இவங்க என்ன செய்வாங்க, தொடர்ந்து அப்படியே நடக்கும். பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் செஞ்சிருந்ததுதான், செய்யாதுதான். அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம 2 வார்த்தை, அப்புறம் அவங்க 4, அப்புறம் நம்ம 8. இப்படி அடுத்தது போய் எங்க சண்டையிலும் கை கலப்பிலும் கொலையிலும் போய் என்ன செய்கிறது, முடிகிறதா இருக்கிறது. பழி வாங்குதல். நம்ம ஒருவேளை அடிக்காம இருக்கலாம், ஆனா உடனடியாக அந்த ரிட்டாலியேஷன், அந்த பழி வாங்குகிற காரியம் அது ரொம்ப கம்மியா இருக்கலாம், திருப்பிட்டு போலாம், அவ்வளவுதான் அது. ஆனால் அது என்னதான், பழி வாங்குதல் தான். எனக்கு கேட்கிற அருமையான இந்த காலை வேளையில மன்னிக்கும் சுவாபம் இருக்குதா? ஒருவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய், 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அவன் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயா. எப்படி மன்னிக்கணும்னு சொன்னேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ இயேசு மன்னித்தது போல நாம் மன்னிக்கணும். அப்படின்னா என்னன்னா, திரும்பி அதை அவர் என்ன செய்யவே இல்லை, நம்முடைய முதுகுக்கு பின்னாடி அவர் போட்டுவிட்டார். சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுவிட்டார். மேகத்தை போலும் கார்மேகத்தை போலவும் அதை அவர்களை விட்டு என்ன செய்தாராம். அதுக்கு ஒரே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இனி அதை அவர் என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது இல்லை. என்னை கேட்கிற அருமையானவர்களே, அவனுக்கு மன்னிப்பாயாக என்றான். அவனுக்கு மன்னிப்பாயாக. இந்த காலை வேளை அவங்க வந்து கேட்டா தயவு செய்து என்ன செய்யுங்க, ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய அடிச்சூடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம். இன்னொரு வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல கேட்டா மன்னிக்கணும் நீங்க சொல்லியிருக்குது. ஆனா அங்க என்ன சொல்லுது பாருங்க, 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்க மன்னித்தாதான் உங்க ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு மன்னிப்பார். நாம மன்னிக்காம ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும்னு நீங்க கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். தெளிவா ஆண்டவர் சொல்றார் இந்த காலை வேளை. அவங்க கேட்டா மாத்திரம் இல்ல, அவர்கள் செய்யும் போதே நீங்கள் அவர்களை என்ன செய்யும், மன்னிக்கணும். எவ்வளவு பேரால முடியும்? கொஞ்ச நேரம் கழிச்சாவது என்ன செஞ்சிருங்க. அந்த சமயத்துல அது ஆரம்பத்துல அதெல்லாம் முடியாதுதான். ஆனா உங்களுக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கும் போது, உங்களுக்கு விரோதமாக செயல்பட அந்த லெவலுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவு. ஆமா, இயேசுவை போல நம்ம எல்லா சூழ்நிலைகளும் என்ன செய்யணும், அது நம்ம பிரதிபலிக்க வேண்டியுள்ள, அதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி. இன்னைக்கு அநேகர் வளர்ச்சினா வேற ஏதோ நினைக்கிறாங்க. இதுதாங்க மன்னிக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். பிதாவே இவர்களுக்கு. இது முடியுமா? ஸ்தேவானதை அப்பொழுதே என்ன 1ஆம் நூற்றாண்டிலே அதை செய்து காண்பித்திருக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல அவருக்கு விரோதமாக எல்லாரும் கற்களை எடுத்து எரிந்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையே அல்ல, இங்க என்ன இருக்கு, வார்த்தையை எரிகிறது அல்ல, இங்க என்னைய எழுதுறாங்க, கற்களை எடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும் இப்ப நான் மறிக்க போகிறோம் என்று. அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தம் விட்டு சொன்னான். நாமளா இருந்தா வேற மாதிரி சொல்லுவோம், இவர்கள் எல்லாரையும் நியாயம் தீரும் என்று சொல்லுவோம். ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டுச்சான். ஆபேலுடைய ரத்தம் என்னது, ஆண்டவரை நோக்கி என் சகோதரன் இப்படி செய்து விட்டான் என்று பழி வாங்கும்படியாக ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டது. ஆனால் இயேசுவின் ரத்தம் பழி வாங்குவதற்காக அல்ல, நம்முடைய பாவங்களை மறைக்க, நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவ. அதனால இயேசுவை நாம் முன்மாதிரியாக நாம் கொள்ளுவோம். அவன் முழங்காற்படிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் என்று சொல்லப்படும், மரித்து போனான். காலை வெள்ள நம்ம யாருடைய பாவங்களையாவது நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், செயல்பட்டவர்கள் அவருடைய பாவங்களை மன்னியாமல் இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த சிலுவையின் செய்தியை கேட்கிற நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், இன்றைக்கே யாருடைய பாவத்தையாவது மன்னியாமல் இருப்பீர்கள் என்றால் மன்னித்தும் மறந்தும் என்ன செய்யணுமா, போகணும். அவன் மறக்காமல் இருக்கு. அநேக நேரங்கள் இருக்கிறோம், அது அப்படியே நம்முடைய ஞாபகத்துல என்ன செய்து இருக்கிறது. யோசேப்பை குறித்து நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு இழைத்த எல்லா காரியங்களையும் அவன் என்ன செய்தான், மறந்தான் என்று சொல்லப்பட்டு, தன்னுடைய தகப்பன் வீட்டார என்ன செய்தானா,
மறந்தான் என்று சொல்லும். அதனால்தான் தன்னுடைய மூத்த மகனுக்கு என்னன்னு பேர் வைத்தான்? மனாசே என்று பேர் வைத்தான். தேவன் என்னை தகப்பனுடைய வீட்டாரை மறக்க பண்ணினார் என்று சொல்லுகிறார். இந்த காலவேளை யாருக்காவது அந்த காயங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு சொல்லுங்கள், இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னது போல நீங்கள் அவர்களுக்காக பிதாவை நோக்கி நீங்க மன்னிங்க, பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த கசப்பை, அந்த வைராக்கியத்தை, அந்த பகைகளை, அந்த விரோதங்களை, அந்த பழி வாங்குகிற உணர்ச்சியை இந்த காலவேளை நான் அங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. பிரைஸ்லாட் ஒரு சொல்லுவோமா? நம்ம இதுக்கு அநேக சூழ்நிலைகள், காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். அநேக இடங்களிலே பல பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரே காரணம் இந்த பழி வாங்குதல் உணர்ச்சி. இந்த பழி வாங்குவதற்கு மூல காரணம் என்னன்னா, யாரையும் மன்னிக்க நம்மால் என்ன செய்யறதில்லை, முடிகிறது இல்லை. அவை இந்த கால்வெளி சிலுவையின் செய்தியை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசுவின் முதலாவது குறிப்பு என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த மன்னிப்பின் செய்தியை அறிவிக்கும்படி ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம், லூக்கா 24:47 வசனத்திலே, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அப்போ யார் மன்னிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ஒரு பொறுப்பு இந்த மனம் திரும்புதலை குறித்தும் இந்த பாவ மன்னிப்பை குறித்தும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம பிரசங்கிக்கணும். மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை மன்னிக்காதவங்க தங்களுடைய பாவங்களை, மற்றவருடைய பாவங்களை, நாம மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து மற்றவருடைய பாவங்களை மன்னிக்காதவர்கள் கிறிஸ்துவின் மன்னிப்பை குறித்து மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியாது? அறிவிக்க முடியாது. அதுதான் இங்கே படிக்கும். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஆகவே பிதா நம்முடைய பாவங்களை மன்னித்தார். சிலுவையின் மரணத்தின் மூலமாக அந்த பாவ மன்னிப்பு உண்டானது என்கின்ற அந்த சத்தியத்தை எல்லாருக்கும் நாம் பறைசாற்ற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் அது வரைக்கும் இன்னைக்கு கூட அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பாவங்களை அவங்க செஞ்சிடறாங்க. அவங்களுடைய மனசாட்சியில் அது உறுத்தி கொண்டே இருக்கிறது. அதை அந்த மனசாட்சியில் இருக்கின்ற அந்த பிரச்சனையை அவர்கள் மாற்றுவதற்காக தான் அநேக காரியங்களை செய்யறாங்க. யாருக்காவது 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, ஏதாவது நற்கிரியை என்ன செய்யணும்ன்றாங்க. ஆனால் இந்த கிரியைகளினால் என்ன செய்யாது? பாவம் மன்னிக்கப்படாது. ஏனென்றால் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். இப்பொழுது எந்த ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து தன்னுடைய பாவங்களுக்கான தண்டனையை அடைந்த இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய பாவங்களை அவர் மன்னிக்க அவர் தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 43ஆவது வசனத்திலே இப்படி படிக்கிறோம், வாசிக்கலாம். மறுபடியும் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து 23:43 எல்லாரும் சேர்ந்து. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை மெய்யாகவே என்ற வார்த்தையை நான் வலியுறுத்தும்படி விரும்புகிறேன். இங்கே யாரை பார்த்து சொல்லுகிறார் என்றால் பாருங்க, 39ஆவது வசனம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால் சிலுவையில் இருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உன்னை என்ன செய்வோம்? விசுவாசிப்போம் என்று மற்றவர்களை ரட்சித்தான். பல காரியங்களை இவர்கள் பரிகசித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த குற்றவாளிக்கு, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு இதை இயேசுவை முதல் அறிந்திருந்தானா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த செய்தி அவனுக்கு சொல்லப்படுகிறது, அவர் கிறிஸ்து என்று இந்த வார்த்தை. அவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால், அப்போ கிறிஸ்து வரவேண்டிய மேசியா நீரானால் என்று சொல்லுகிறான். உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். எங்களை ரட்சியன்னு கேட்டு ஒரு சாதாரணமா கேட்கல, அவரை பரிகசிக்கும்படியாக இந்த வார்த்தைகளை என்ன செய்யறான். உண்மையா சொல்லியிருந்தானா என்ன ஆயிருக்கும்? 2 கலனங்களும் ஒரே நேரத்துல என்ன எங்க போயிருப்பாங்க? இன்று என்னோடு கூடனே பரதீசில் இருப்பாய். 2 பேரும் சொன்ன வார்த்தை நல்லதுதான். உன்னையும் எங்களையும் என்ன செய்யும் ஆண்டவரே ரட்சியம் என்று உண்மையா கேட்டிருந்தா அங்க அவனும் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஆனால் அவன் அவரை பரிகசித்தான் என்று சொல்லப்பட்டது, இகழ்ந்தான். அவன் அவரை விசுவாசிக்கல. அதான் மேட்டர்.
அவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கல. அதற்கு பதிலாக ஏன் எப்படி அவர்கள் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதற்கு அடையாளம் அவருடைய வஸ்திரத்தை களைந்து ரோம போர்ச்சவர்கள் அவருக்கு சிவப்பான அங்கியை உடுத்தி ராஜாக்களுக்கெல்லாம் கிரீடம் வைப்பாங்க. ஆகவே உமக்கு என்ன கிரீடம்? முட்கிரீடம் என்று சொல்லி கோலால் ஓங்கி அடித்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பரிகசித்தார்கள். ரோம போர்ச்சவர்கள் அவரை பரிகசித்தார்கள். அவர் உண்மையாகவே கிறிஸ்து தான். மனுஷனுடைய பாவங்களை நீக்கும்படியாக, மனுஷனுடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியாக, பாவத்திற்கான விடுதலையை மனிதர்களுக்கு உண்டாக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆனா அவர்கள் அவரை கிறிஸ்துவாக என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்றான், கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட அநேகர் சொல்லுகிறதை நானே கேட்டிருக்கேன். ரொம்ப பரிதாபமா தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இவங்க என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. என்னுடைய காதுகள்ல நான் கேட்டிருக்கேன். அவர் தன்னையே என்ன செய்ய முடியல, ரட்சிக்க முடியவில்லை. அவரே ஏறக்குறைய நிர்வாண நிலையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அநேகர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம் நாம். ஆனால் மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவனுக்கு தெரியுது, நாம செய்த தவறுக்கான தண்டனையை என்ன செய்கிறோம், அடைந்து கொண்டிருக்கிறோம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறவன் அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது, நியாயப்படி என்ன செய்கிறோம், நாம் தண்டிக்க. அப்படின்னா என்ன சொல்றான், அவன் தன்னை உணர்கிறான். அந்த இடத்துல தான் பாவி என்பதை உணர்கிறான். தன் செய்த தவறை அவன் அறிந்து அதை உணர்கிறவனாய் இருக்கிறான். ஒரு பெரிய மனம் திரும்புதல். அவன் சொல்லுகிறான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவனுடைய கவனம் இப்ப எங்க வருகிறது, மறைக்க போகிற நேரத்துல அவன் தன்னை பாவி என்று உணர்கிறான். நியாயப்படி நான் தண்டிக்கப்படுகிறேன், நான் செய்த தவறு அவன் அறிகிறான். இப்ப தேவன் பக்கமாக ஒரு மனம் திரும்புதல் அவனுக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லுகிறான். நான் நடப்பித்தவைகளுக்காக பலனை அடைக்கிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்க. அப்போ இவனுக்கு தெரிகிறது, அந்த 3.5 ஆண்டு ஊழியத்துல நிறைய காரியங்களை இந்த குற்றவாளி கேட்டு இருக்கலாம். அவன் சொல்லுகிறான், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லை. இந்த சிலுவையில இந்த அறைந்த பின்பு நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் இந்த குற்றவாளி கவனித்துக் கொண்டு தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. பிலாத்து அதை அறிந்திருக்கிறான், எந்த தவறு இவர் என்ன செய்யவில்லை என்று. பிரதான ஆசாரியர்கள் கூட தெரியும், அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இவர் எந்த தவறையும் என்ன செய்யவில்லை. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். 100க்கு அதிபதி சொல்லுகிறான் காரியங்களை பார்த்து. எல்லாரும் பார்க்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது இயேசு தவறு ஒன்றும் செய்யவில்லை. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கனிந்து கொண்டு இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று. உடைய ராஜ்யத்தில் அவர் அவனுக்கு தெரியுது, இவர் மேசியா, அபிஷேகிக்கம் பண்ணப்பட்ட ராஜா என்பதை அறிந்திருந்தார். வரவேண்டிய மேசியா இவர்தான் என்பதை அறிந்தவர் சொல்கிறார், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன செய்யும், நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். என்னை உமது அடியேனை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, ராஜ்யத்துல வர்ற வரைக்கும் இல்லப்பா, அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட இன்றைக்கு என்று சொல்லுகிறார். எப்பொழுது அந்த குற்றவாளி இயேசுவை இரட்சகராக, மேசியாவாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவன் ஏற்றுக்கொண்டானோ அப்போ உடனே சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஒரு உறுதியான செய்தி. அதான் அடுத்த வார்த்தை சொல்ல, என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், பரதீசில் இருப்பாய். என்ன, அவன் சாக போறான், மரிக்க போகிறான், அவனுடைய ஆத்துமா சரீரத்தை விட்டு பிரிக்கப்பட போகிறது. அந்த ஆத்துமா இன்றைக்கு எங்க போகுமா, பரதீசுக்கு கடந்து என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கின்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிற, அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு என்ற வார்த்தை, அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் அவர் சபையில என்ன செய்தாராம், சேர்த்தார். அவனை எங்க கூட்டிட்டு போறாரு, பரதீஸ். ஏன்னா அவன் மரிக்க போகிறான். அவன் மரித்த உடனே அவனுடைய ஆத்துமா எங்க கடந்து செல்கிறது, பரதீசுக்கு கடந்து செல்கிறது. ஆனால் இன்றைக்கு ரட்சிப்பை பெற்ற பிறகு நம்ம மரிக்க போறதில்லை. எங்க சேர்க்கிறார் ஆண்டவர், ரட்சிக்கப்படுகிற அனைவரையும் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும்
என்றைக்கு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அன்றைக்கே, அதான் அந்த வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அனுதினமும் யாரெல்லாம் என்றைக்கு ரட்சிக்கிற உடனடியாக அவருடைய சரீரமாகிய சபையிலே அவர் சேர்க்கிறவராக அவர் காணப்படுகிறார். இன்னொரு இடத்துல நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர்கள் புத்தகம் 16வது அதிகாரத்துல 16வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. அவளை வெளியே அழைத்து வந்து, இந்த சிறைச்சாலை தலைவன் பவுலையும் சீலாவையும் அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இப்போ ரட்சிப்பை குறித்து ஏன்னா நடைபெற்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் படித்த பிறகு, அறிந்த பிறகு அவன் பயந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறான். 34வது வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். உடனடியாக அந்த தினத்திலேயே அவன் ரட்சிக்கப்படுகிறான். உடனடியாக அந்த தினத்திலேயே அவன் மகிழ்ச்சியுடையவனாக மாறுகிறான். பரதீசிலே சேர்க்கப்படுவது மாத்திரம் இல்ல, உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்ய, சபையிலே சேர்க்கிறார். அந்த ரட்சிப்பு ஒருவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதாக மன மகிழ்ச்சியுடையவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன மகிழ்ச்சியுடையவனாக. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். லூக்கா 19:9-10 வசனங்கள். பாருங்க, இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வருதான், ரட்சிப்பு வந்தது என்று சொல்ல. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த உடனடியாக யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கின்றார். அவர்கள் 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 பரதீசுக்குள்ளாக கடந்து செல்கிறார். அதனாலதான் பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் நிறைவு நாட்களிலே, கடைசி நாட்களிலே, இந்த உலக ஓட்டத்தின் கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிறாரு, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். 23, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட எனக்கு இருக்க எனக்கு ஆசை உண்டு என்று சொல்றார். அப்போ ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை, இயேசுவை பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கற்றுக் கொடுக்கின்றார். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறார். அவருடைய குடும்பத்தையும் அன்றைய தினத்திலே இந்த வீட்டிற்கு, குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுக்கின்றார். அது மாத்திரம், இந்த உலக ஓட்டத்தை முடித்து கடந்து செல்லும் போது கிறிஸ்துவுடனே கூட வாழும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், ஏற்படுத்துகிறார். அதை 2 கொரிந்தியர் 5:8 இப்படி நாம் படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:8 இன்னும் தெளிவாக பவுல் சொல்லுகிறார், இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய். அப்போ ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தேகத்தை விட்டு குடி போகவும், யார்கிட்ட குடியிருக்க போறோம், அடுத்தது கர்த்தரிடத்தில் குடியிருக்க நாம் கடந்து செல்லுகிறவர்களாய். எவ்வளவு பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிச்சு? ஒரு எழுதி சொல்லுவோமா? சத்தியம் புரிந்தவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சாதாரண ஒரு காரியம் இல்ல. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபையிலே சேர்த்து அவளுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து கிறிஸ்துவை போல ஒரு நிறைவான வளர்ச்சியை அவளுக்குள்ளாக உருவாக்கி எங்க செய்கிறார், கர்த்தரிடத்திலே குடியிருக்க கர்த்தர் நம்மை சேர்த்துக்கொள்ள அவர் வருகிறவராக இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? இது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். சிலுவையிலே அவர் சொன்ன, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு உறுதியான ஒரு செய்தியை அங்கே கொடுக்கின்றார். நான் முதல்ல சொன்ன மன்னிப்பின் செய்தி. 2வது செய்தி என்னது? ஒரு உறுதியான ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். உண்மையான ஒரு செய்தி இன்றைக்கு. அப்போ இந்த சிலுவையின் மரணம் நம்மை தேவனோடு கூட சேர்க்கிறவர்களாய். இந்த உலகம் தற்காலிகமானதுதான். நமக்கு 100 வருடம் 110 வருடங்கள் கூட என்ன செய்யறாங்க சிலர் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் இந்த உலக ஓட்டத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். நாம் நிறைவு செய்யும் போது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட நாம் வாழுகிறவர்களாக நாம் மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆத்துமா நித்தியமானவனாக நித்தியமாக வாழும்படியாக படைக்கப்பட்டது. அதான் சொல்றார், நமது சாயலில் நமது ரூபத்தின்படி உருவாக்குவோமாக என்று சொல்லி சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் எப்படி நித்தியமாக இருக்கும்படி உருவாக்கி இருக்கிறார், நித்தியமானவராக இருக்கிறார், அதே போல மனிதனையும் நித்தியமாய் வாழும்படி அவனை உருவாக்கி இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்திய நரகத்துக்கு போவாங்க. இயேசுவை அடைகிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வர்கள் நித்திய ஜீவனை அவர்கள் அடைகிறவர்களா இருக்கிறார்கள். சொல்லுவோமா? ஆகவே இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். 3வதாக
ஆண்டவர் சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வசனத்தை? யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தமா வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? யோவான் 19:25 25லிருந்து 27 வரைக்கும். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அநேக நிந்தனைகளை, அவமானங்களை சகித்துக் கொண்டிருக்கிறார். சரீர பிரகாரமாக அநேக பாடுகள் அவர் பட்டுக் கொண்டிருக்கிறார். வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில நாம சில வேதனைகளை அனுபவிக்கும் போது மற்றவர்களை பற்றி நம்ம நினைக்கவே மாட்டோம். யாரை பற்றி தான் நினைப்போம்? நம்முடைய பாடுகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய பிரச்சனைகளை தான் நாம் என்ன செய்வோம்? நினைப்போம். ஆனால் இயேசு சிலுவின் அருகே நின்று கொண்டிருக்கிற அவருடைய தாயை அங்கே பார்க்கின்றார். மற்றவர்களை குறித்ததான ஒரு கரிசனை அங்கே காணப்படுகிறது. அது யாரும்? அவருடைய தாய் என்று சொல்லப்படுது. அந்த அம்மாவுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகம் முழுவதிலும் இருக்கின்ற எல்லா இஸ்ரவேலர்களும் அந்த தேசத்துக்குள் கடந்து வந்திருக்காங்க அந்த பண்டிகை கொண்டாட. அது மாத்திரமில்ல, புறஜாதிகளுக்கு கூட யூத மார்க்கத்தில் சேர்ந்தவர்கள், தேவனிடத்தில் பயபக்தியா இருக்கிற அநேகர் என்ன செய்யறாங்க? அங்க வந்திருக்காங்க. இப்ப இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படும்படியாக குற்றவாளிகளுக்கு மத்தியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய நிர்வாண நிலையில முழு தேசமும் இந்த 3 குற்றவாளிகளை, 3 சிலுவையில் அறையப்பட்டவர்களை பார்த்து கொண்டிருக்கு. அநேகர் என்ன செய்யறாங்க? அவரை பரிகசிக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள், அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசம் முழுவதும் இருக்க எல்லா ஜனங்களும் இதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய நிர்வாண நிலையிலே இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு தாய் என்ற நிலையிலே மரியாளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை சிமியோன் இயேசுவை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டிருக்கும் போது அநேக ஆசீர்வாதமான இயேசு நிறைவேற்ற போகின்ற அநேக காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது கடைசியாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 34, 35ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வாசிக்கலாம். அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இவர் நியமிக்கப்பட்டிருக்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மரியாளுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் என்ன செய்யவே இல்லை? நிறைவேறவே இல்லை. அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழுந்து விட. இந்த சிமியோன் அன்றைக்கு சொல்கிறார் இந்த வார்த்தை. அன்றைக்கு அவைகளெல்லாம் மரியாள் தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டாள் என்று சொல்லப்பட்டது. இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார். கேட்கிறாருமையானே, நடைபெறுகிற காட்சிகள் எல்லாம், சம்பவங்கள் எல்லாம் மரியாள் பார்க்கிறார். முழு உலகமும் அவர் பெற்றெடுத்த அந்த இயேசுவை குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இயேசுவோடு கூட அந்த 3.5 வருட ஊழியத்துல எல்லா காரியங்களும் அவள் அறிந்திருக்கிறார்கள். அவருடைய மற்ற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவரை எப்படியாவது வீட்டுக்கு அழைத்து கொண்டு வரலான்னு முயற்சிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? எடுத்திருக்கிறாங்க. அவர் செய்த எல்லா காரியங்களும், அவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தார்கள். பல காரியங்கள் அவர்கள் கேட்டிருக்கலாம். எல்லா நேரங்களிலும் இயேசுவோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சி, நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது அடுத்த வார்த்தை, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம். இதான் ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை. உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் என்ன செய்யும்? உருவிப்போம். அந்த இடத்துலதான் மரியாள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை பாருங்க, சிமியோன் சொன்ன அந்த பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே அதை என்ன செய்கிறது? நிறைவேறி கொண்டிருக்கு. இந்த நேரத்துலதான் இயேசு சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும்
நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அருமையாயிருந்த அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு என்று சொல்ற தம் தாயை நோக்கி, ஸ்திரீயவே அதோ உன் மகன் என்று சொல்றார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. அவருடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது. நினைக்கிறேன் இந்த அவமானத்தை எல்லாரும் சொல்லுகிற அந்த பழி சொற்களை கேட்டு அவள் அமைதியாய் அழுது கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள். இதை தாங்குவதற்கு மரியாளுக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு. மற்றவர்களா இருந்தா என்ன செய்வாங்க? அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய அவமானம்னா அவங்க அந்த இடத்துக்கே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க, எங்கேயாவது ஓடிடுவாங்க. இன்னும் சிலர் இப்பேற்பட்ட காட்சியை பார்க்கும்போது உடனே மயக்கம் போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, விழுந்திருப்பாங்க. பல காரியங்கள் அவருடைய சரீரத்துல நடந்திருக்கலாம். ஆனா மரியாள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். ஒரு சுலபமா எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு, தைரியமுடைய ஒரு பெண், சாதாரண ஆள் இல்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவள் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டு அவருடைய பிறப்பிலே நடைபெற்ற காரியங்கள், தேவதூதன் சொன்ன காரியம், ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அவருடைய பிறப்பின் போது நடைபெற்ற சாஸ்திரிகள் பணிந்து கொண்டது, எகிப்திற்கு ஓடி போனது, அந்த சொப்பனம் கிடைத்தது, சாதாரண ஏரோது இங்கே எல்லா சிறு பிள்ளைகளையும் கொலை செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அதனால்தான் அவள் தைரியமாக அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இயேசு தன்னுடைய கடமையை அங்கே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏன் மற்ற பிள்ளைகள் அவர்களை பார்த்திருக்கலாம், ஆனா ஆண்டு சொல்றார், யோவானை தனக்கு அன்பாயிருந்த சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய். யோவான் இடத்திலே அந்த பொறுப்பை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறவரா இருக்கிறார். என்ன இதுவா இருக்கலாம்னா, யோவான் 7வது அதிகாரத்துல அவருடைய சகோதரர் அவரை என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி, அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசி. அதற்கப்புறம் உயிர் தெழுந்த பிறகுதான் அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கிறார்கள். அவரை மேசியா என்று, அவரை கிறிஸ்து என்று அவரை விசுவாசி. அது அவர் இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் மரியாளுக்கு இயேசுவுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் ஒருவரும் இயேசுவை என்ன செய்யல, விசுவாசிக்கவே. அந்த வீட்டுல அவர் 30 வருடம் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, அந்த வீட்டுல இருந்தார், அந்த குடும்பத்தை வழிநடத்தினார். யோசேப்பின் மறைவுக்கு பிறகு அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டிருக்கிறார். தாயாரை வழிநடத்துகிற ஒரு மகனாக அவர் செயல்பட்டு இருக்கிறார். குடும்ப பொறுப்பை அவர் ஏற்று வழிநடத்தியிருக்கிறார். இப்போ அந்த பிள்ளைகள் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, நமக்கு தெரியாம பேசக்கூடாது. ஆனால் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது, இயேசுவை உடைய சகோதரர்கள் என்ன செய்யல, விசுவாசிக்கல. ஆகவே இயேசு தம்முடைய தாயை யோவானுடைய கைகளில் என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறவரா. இதை நான் சொல்லுகிற காரியம், இது குடும்பத்திற்கான செய்தி. இது எதற்கான செய்தி? ஆமா, ஒரு ஃபேமிலி, குடும்பம் என்ற நிலையிலே அந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டியுள்ளார். இயேசு தேவனுடைய குமாரனா இருக்கிறார். இந்த பூமியில 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். அந்த குடும்ப பொறுப்பை சரியா என்ன செஞ்சிருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறவரா இருக்கிறார். சாதாரண காரியம் இல்லை. அதனால்தான் நோவாவை குறித்து நாம் படிக்கும் போது வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நாம் படிக்கும் போது, நோவாவை குறித்து நம்ம மற்ற காரியங்களை பண்ண, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளாம் நீதிமானும் உத்தமனுமாய். ஆனால் இந்த 11:7 என்ன சொல்லுகிறது என்றால், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, ரொம்ப அற்புதமான, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அந்த பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்றுவார். தன் குடும்பத்தை மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி பார்க்கிறார், யாரும் என்ன செய்யல, ரட்சிக்கப்படவே இல்லை, அந்த பேழைக்குள் வரவே இல்லை. ஆனால் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லப்பட்டது. தன் குடும்பத்தை, அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறார். அதே போல ராகாப் தேவனை விசுவாசித்தார், தன் வீட்டார் அனைவரையும் பாதுகாத்தார். சொல்லுவோமா? அதை நாம் வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் எடுத்துட்டீங்களா? 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவளை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார். இந்த ராகாப் தேவனை விசுவாசித்தார்.
ராகாப் அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டு அவளை பாதுகாத்தாள். இந்த மெய் தேவனாகிய ஆண்டவருடைய செயல்களை எல்லாம் கேள்விப்பட்ட போது அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, எரிகோவிலே அந்த கானானியுடைய தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்பதை அவள் புரிந்து கொண்டு யெகோவாகிய தேவனை அவள் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றாள். அந்த விசுவாசத்தினாலே அந்த ராகாப் வேவுக்காரரை சுகமாய் போக விட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் அவளையும் அவள் வீட்டார், அவள் தகப்பன், தாய், அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரிகள் எல்லாரையும் என்ன செய்ததாம்? பாதுகாத்தது என்று படிக்கிறோம். 24வது வசனத்தை மன்னிக்கணும், 25வது வசனத்தை படிக்கும் போது, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அருமையானது, குடும்பத்தை குறித்துதான ஒரு பொறுப்பு, அதை சரியாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இந்த ராகாவை குறித்து நாம் படிக்கிற காரியம், அவள் விசுவாசித்தால் அவளுடைய குடும்பம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம்? 23 கடைசி பாருங்க, இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினான். ஃபர்ஸ்ட் இவளுடைய விசுவாசத்தை குறித்து யோசுவாவுக்கு முழுமையா தெரியல, அதனால கூட்டிட்டு போய் எங்க வச்சுட்டாங்க? பாளையத்துக்கு புறம்பே, புறஜாதிகள் நீங்க எல்லாம் அப்படின்ட்டு எங்க வச்சுட்டாங்க? புறம்பே வச்சுட்டாங்க. ஆனா இவளுடைய விசுவாசத்தின் காரியத்தை அறிந்த பிறகு, அவள் சல்மோனை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவளை எங்க கொண்டு வர்றாங்க? அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கு. அவர்களே சொல்லுவோமா, சாதாரண காரியம் இல்ல. இந்த ரட்சிப்பு, இந்த பாவ மன்னிப்பு குடும்பத்துக்கு என்ன செய்கிறது? அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறதாக இருக்கு. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறதா இருக்கு. சகைக்கு கூட ஆண்டவர் பார்த்து சொல்ல, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்ல, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதே போல அந்த சிறைச்சாலை தலைவன் தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். 14வது வசனம் பாருங்க. பின்பு அவன் 34வது வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி, ஆமா, வீட்டார் அனைவரோடும் கூட என்று படிக்கிறோம். ஆகவே இது ஒரு சாதாரண காரியம் இல்ல, குடும்பம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிற காரியம். அங்கே மரியாதை அப்படியே விட்டுல ஆண்டவர் அவளை என்ன செய்கிறார்? பொறுப்பான ஒரு சீஷனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை குறித்து அநேக காரியங்களை சொல்லலாம். ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது, அவன் வந்த விசுவாசத்தை பெற்றிருந்தான், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தின்படி நடக்கும்படி கட்டளையிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 18:19. நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஒரு மிக முக்கியமான காரியம். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த சந்ததியிலே நிறைவேற வேண்டும் என்றால் அவள் கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும், கர்த்தருடைய நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்று படிக்கிறோம். ஆகவே நாமும் கூட இந்த குடும்பத்தை குறித்ததான காரியங்களை கவனமுடையவர்களா இருக்கிறோம். இயேசு குடும்பத்தை குறித்து கவனமுடையவராக இருந்தார். 30 வருடங்கள் அவர் யோசேப்பினுடைய அந்த தச்சு வேலையை செய்து அதை ஆதரித்தார் என்று படிக்கிறோம். மரண வேளையிலே தன்னுடைய தாயை விட்டுவிடவில்லை. அந்த வசனம் சொல்ற, அந்நாள் முதற்கொண்டு அந்த சீசன் அவளை என்ன செய்யணும்? தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுது. மரியாள் மரிக்கிற வரைக்கும் யோவான் எருசலேமிலேயே இருந்தாராம். அவளை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் யோவான் செய்து முடித்ததாக நாம் சரித்திரத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த காலவெளியிலே குடும்பத்திற்கான செய்தி, பிள்ளைகள் பெற்றோரை வயதான காலத்துல என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும். அதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். ரட்சிப்பின் காரியங்கள் மாத்திரம் அல்ல, பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மையை செய்ய நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இயேசுவின் இடத்திலிருந்து வருகிற இந்த காரியம், ஸ்ரீயே அதோ உன் மகன் என்று சொல்ல, சீஷனை பார்த்து சொல்ல, அதோ உன்
தாய் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு கனம் பண்ணுகிறீர்களா? உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உனக்கு நன்மை உண்டாக்கவும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய், கனம் பண்ணுவாயாக. இதுவே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையா இருக்கு. அப்போ இயேசு கற்பனையை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, இந்த பூமியில அவர் மனிதனாய் வந்தபோது அதை தன்னுடைய வாழ்க்கையை அனுபவமாக்கி காண்பித்தவராக. அதனால்தான் அவரை குறித்து அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் என்று சொல்ல. அவர் செய்யவும் உபதேசிக்கும் எதை செய்தாரோ அதை உபதேசித்தார். லூக்கா 2வது அதிகாரத்துல அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டது. நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டியது நீங்கள் அறியவில்லையா என்று அவர் கேட்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், அவர் கீழ்ப்படிந்திருந்தார். பெற்றோரை அவர் என்ன செய்தார்? கனம் பண்ணினார். அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த பொறுப்பை சரியாய் நிறைவேற்றினார். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர் பிள்ளைகள். ஒரு சமுதாயமாக வாழும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தனித்து யாரும் என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாது. ஒரு சமுதாயமாக அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறோம். அதோ உன் தாய் என்று அங்கே சீஷனை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த காலையில் சிலுவையை தியானிக்கிற நாம் இந்த வார்த்தையிலிருந்து நான் சொல்கிறேன், இது குடும்பத்திற்கான செய்தி. 4வது ஒரு காரியத்தை படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். 46வது வசனம். கூப்பிட்டார். ஆமா, அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இந்த 7 வார்த்தைகள நடுமையமான வார்த்தை தான் இந்த 4வது வார்த்தை. இயேசு பிதாவை தேவனே என்று அழைத்த ஒரே இடம் எதுதான்? இந்த இடம். மற்ற எல்லா இடங்களிலும் அவர் பிதாவா இருக்கார். தேவன் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. கடைசியாய் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு கேள்வி. இதுவரைக்கும் ஜெபம் நடந்தது, பொறுப்புகளை குறித்ததான காரியங்களை பேசினார். இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறார். நம்மளா இருந்தா இந்த நேரத்துல ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு. நம்மளா இருந்தா ஆயிரக்கணக்கான கேள்வி. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த காரியங்களை அனுமதித்தீர், ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில செய்தீர்கள் என்று முழுவதும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். இது சாதாரண காரியம் அல்ல. ஏன் பிதா அவரை கைவிட்டார் அவருக்கு அது புரியுது. அதுவரைக்கும் பிதாவோடு கூட ஒரு நல்ல தொடர்பில இருந்தார் இயேசு, நல்ல ஐக்கியத்துல இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பிரிவுகள் மனிதர்களாகிய நாமும் கூட ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறோம். மனிதர்களை யாரையாவது ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம். அவங்க சில காலங்கள் நம்ம விட்டு பிரிந்து ஒரு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு வேலை நிமித்தமோ அது மற்ற காரியங்கள் நிமித்தம் போகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிரிவையே நம்மால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியும். ரொம்ப நேசிச்சா, ரொம்ப நேசிக்கலன்னா என்ன செய்வோம், போனா போதுன்னு இருப்போம். ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறவர்கள் நம்ம விட்டு பிரியும் போது நம்மால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அது போல இயேசுவும் பிதாவும் ஒன்றாய், நானும் பிதாவும் எப்படி இருக்கோம், ஒன்றா இருக்கு. நான் அவருக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அப்போ இயேசு பிதாவுக்கு பிரியமானவர்களே செய்தபடினால் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் பிதா அவரோடு கூட இருந்தார். பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே அன்றி குமாரன் தாமாய் ஒன்றும் செய்ய. அவர் என்ன போதிக்கிறாரோ அதை போதிப்பார், அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதை செய்வார், அவருக்கு பிரியமானதையே செய்வார், அவருடைய சித்தத்தையே அவர் நிறைவேற்றினார். ஆமா, ஒன்றும் தானாய் செய்யவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கிய தொடர்பிலே ஐக்கியத்திலே இயேசு இருந்தார். இப்போ இப்பேற்பட்ட ஐக்கியத்தை அவர் இழக்கின்றார், அந்த உறவை அவர் இழக்கின்றார் சில நிமிடங்கள். அதனாலதான் அவர் சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, பிதா என்று சொல்லவில்லை அந்த இடத்துல, என்னன்னு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்னன்னா 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்படும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாராம்,
ஏனென்றால் ஏசாயா 53:6 சொல்லுகிறது, கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினதினாலே நமக்காக அவர் பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திற்கு தேவன் மகா பரிசுத்தராய் இருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே பாவம் செய்யாதவராக அவர் வாழ்ந்ததினாலே பிதாவோடு கூட சரியான ஐக்கியத்திலே அவர் காணப்பட்டார். இப்போ நம்ம எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேல் என்ன செய்தது? விழ பண்ணினது, விழுந்தது. நமக்காக அவர் பாவமானார். இப்பொழுது பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்ப நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள பிரிவினை என்னதான்? அக்கிரமங்கள், பாவங்கள். உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு கூட தொடர்புடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றால், தேவனோடு கூட சரியான ஐக்கியமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, தினந்தோறும் பரிசுத்தமாய் நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இயேசு பரிசுத்தமாகவே வாழ்ந்தார். ஒரு பாவமும் செய்யலாம். கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்களேன். குடும்பத்துலதான் அவரும் வாழ்ந்தார். ஒரு பெரிய குடும்பத்துல தான் அவர் இருந்தாரு. ஒரு நாள் தவறு செய்யலையாம். பெற்றோருக்கு அப்படியே என்ன செய்திருக்கிறார்? கீழ்ப்படுத்திருக்கிறார். நம்மை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம கீழ்ப்படுதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஒரு பாவம் செய்யல, ஒரு திருடம் இல்ல. இயேசு ஒரு தடவை கூட பொய் சொல்லவில்லையாம். கேட்கிறீங்களா? இருக்கீங்களா? இயேசு ஒரு தடவை கூட பொய் சொல்லவே இல்லை. விளையாட்டுக்கு கூட என்ன செய்யல? ஆமா, விளையாட்டுக்கு கூட மற்றவர்களை கடிந்து கொள்ளவில்லை. தூஷணமான வார்த்தைகளை இயேசு என்ன செய்யல? இயேசு பேசி இருந்தா பிதா என்ன செஞ்சிருப்பாரு? அப்பவே கைவிட்டு இருப்பாரு. எதுக்காக சொல்றேன்னா, நாம பாவம் செய்யும் போது அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. இந்த காலவில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு ஒரே ஒரு தடவை தான் சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஆமா, என்னை கைவிட்டேன். நமக்கு சொல்லணும்னா அப்படிதான் இருக்குதுங்க நிலைமை. ஏன்? தேவனோடு கூட சரியான உறவுல இல்ல. காலை வேளை உன்னை பார்த்து கேட்கிறேன், பரிசுத்தமாய் வாழ இந்த காலை வேளை நம்மை அர்ப்பணிப்போம். நம் பரிசுத்தமாய் வாழும்போது பிதாவின் பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். அவருக்கு பிரியமானவைகளையே நாம் செய்யும் போது நம்மை அவர் தனியே இருக்க நாம எழுதிப்பட்டு போடும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எல்லாம் எழுதிடுவோம். ஆனால் பாவம் செய்யும் போது அவர் தமது முகத்தை என்ன செய்கிறார்? மறைக்கிறார். காலை வேளையிலே பரிசுத்தமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு முறை அவர் பாவமான போது, நம்ம எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேல் விழுந்த போது பிதாவானவர் அவரை கைவிட்டார். கொஞ்சம் நம்ம எப்படி இருக்கோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்துவிட்டு அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது. அதனால்தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படும். பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் தேவனை தரிசிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இந்த காலையில் அறிக்கை செஞ்சுட்டு போங்க. நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டு கடந்து செல்வோம். வருடம் குட் ஃப்ரைடே வந்துட்டு தான் இருக்குது. அநேக சிலுவையின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். தேவனோடு கூட நடக்கிறீர்களா? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தார். அதை மற்றவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் அதை உணர்ந்திருந்தார்கள். தேவன் தங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உணர்கிறீர்களா? கர்த்தரோடு கூட இருக்கிறாரா? நாம எழுதி வைத்த போதாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை சில நேரத்துல சொல்லி, ஆண்டவரே இப்படி சொன்னீரே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களுமே அவரை விட்டு நம்மை பிரிக்கின்றதாக காணப்படுகிறது. ஆபகுக்கு 1:3 சொல்லுகிறது, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்று சொல்லப்படும். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அந்த உறவை அவர் இழந்தார். பிதாவோடு கூட உள்ள அந்த உறவை சில நிமிடங்கள் இயேசு என்ன செய்தார்? இழந்தார். அதை அவரால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. நமக்கு தப்பு செஞ்சன்னு தப்புன்னு தெரியுது, ஆனாலும் அதை என்ன செய்வோம்? அந்த அறிக்கை செய்து ஒப்புரவாகுதலுக்கு என்ன செய்வோம்? ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்வோம். தாவீது 1 வருஷம் தன்னுடைய பாவங்களை என்ன செய்தார்? மறைத்து கொண்டிருந்தார். அதுக்கு பெரிய நியாய தீர்ப்பு வந்த பிறகுதான் அறிக்கை செய்தார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். செய்யக்கூடாதுதான்,
தவறி ஒரு வேலை செய்கிறான், உடனடியாக மனம் கசந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் பேசிவிட்டேன், இதை சொல்லிவிட்டேன், இதை செய்து விட்டேன் என்று உடனடியான மனஸ்தாபம். இந்த காலவெள்ள அப்படி இருப்போம் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ஐக்கியத்தை, தேவனுடைய உறவை நாம் எப்போதும் நாம் பெற்றிருக்க முடியும், எப்போதும் பெற்றிருக்க முடியும். இந்த இடத்துல அந்த உறவை அவர் இழந்த நேரத்துல நம்மை பிதாவோடு கூட அவர் ஐக்கியப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நடந்த அந்த உறவை அவர் இழந்த அந்த ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு காரியம் நடந்ததாம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக ஒரு பெரிய திரைச்சீலை காணப்படுகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கிருபாசனத்தில் இருந்து கர்த்தர் மோசேயோடு பேசுவார். அங்கதான் அவர் இருக்கிறார். அதுதான் அவருடைய சிங்காசனம். கிருபாசனம் என்பது அவருடைய த்ரோன் ஆஃப் காட், தேவனுடைய சிங்காசனமாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த இடத்திற்கு ஒருவர் என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் ஒருவரும் போக முடியாது. பிரதான ஆசாரியனே வருடத்துக்கு ஒரு முறைதான் அந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். ஆனால் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று படிக்கிறோம். இவ கிழிந்ததுன்னா அதற்கு என்ன அர்த்தம்னா, நம்மை தேவனோடு கூட சேர்க்கும்படியாக தடையாக இருந்த அந்த திரைச்சீலையை என்ன செய்தார், அவர் கிழித்தார். அதுக்கு முன்பதாக பிரதான ஆசாரியர்கள் தான் மனிதர்களுக்காக என்ன செய்ய முடியும், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருடத்துக்கு ஒரு முறை போக முடியும். இப்பொழுது நம்ம எல்லாரும் கிருபாசனத்திற்கு தைரியமாக அதை வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரம் என்று நினைக்கிறேன். தயவுசெய்து எடுத்தவங்க அதை கொஞ்சம் உதவி செய்யுங்க. ரைட். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே, துணிகரமாய் அல்ல. அது என்னது, நம்ம பாவங்களை மறைத்து வைத்து துணிகரமா போக முடியாது, போகக்கூடாது, போனா வேற மாதிரி ஆயிடும். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டுள்ளாய் தைரியமாக, அந்த இடத்துல பாருங்க, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். எந்த இடத்துக்கு பிரதான ஆசாரியன் போனானோ அதே இடத்துக்கு நாம் என்று சொல்லுகிறார் பவுல். இவரே இருக்கிற நாம் எல்லாரும், ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இந்த வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர. இது சாதாரண ஒரு காரியம். இந்த லேவியர்கள் கூட அந்த ஆசிரியப்பு கூடாரத்துக்கு போக முடியாதான், அவங்க எல்லாரும் வெளியே தான் நிக்கணும். ஆசாரியர்களும் எல்லாரும் போக முடியாது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப தூரத்துல ஆசிரியப்பு கூடாரத்துக்கு ரொம்ப வெளியே நிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புறஜாதியார் நிலைமை. ஆமா, அவர்களுக்கு ஒரு கேட்டே போட்டாங்களாம். புறஜாதியார், அந்நியர், சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்நியர் இதிலே பிரவேசிக்க கூடாது, அது போல ஒரு இடத்தையே வச்சிருந்தாங்களாம். அது வரைக்கும் தான் புறஜாதியார் என்ன செய்ய முடியும், வர முடியும். எனக்கு இருக்கிறாருமே. இப்பொழுது அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. ஆகவே இரக்கத்தை பெற, இப்ப யாரெல்லாம் இரக்கத்தை ஆண்டவரிடத்துல பெற வேண்டுமோ, சகாயத்தை, உதவியை யாரெல்லாம் பெற வேண்டுமோ, இயேசுவின் நாமத்தின் மூலமாக பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது இந்த வசனம் சொல்கிறது, கிருபை அடைந்து தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு என்ன செய்யலாம், சேர. இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஒரு சொல்லுவோமா புரிந்தவர்கள்? அது மாத்திரம் இல்ல, இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது மாத்திரம் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம். எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்திற்கு கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உள்ளவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுசுவரை தகர்த்து. தேவாலயத்தில் திரைச்சாலை 2ஆக
பிரிந்ததுனால எல்லாரும் அவருடைய சமூகத்துக்கு போகலாம். இங்கே இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னா, இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி, யூதர்களையும் புறஜாதிகளையும் ஆண்டவர் என்ன செய்யறாராம்? ஒன்றாக்குகிறார். அது வரைக்கும் என்னன்னா, ஆபிரகாமின் சந்ததி தான் எல்லாத்துக்கும் மேல. புறஜாதியார் அவர்கிட்டயே என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆகவே யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதிகளை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அடுத்தது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்கள், இவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணம், பிதா தேவனோய் கைவிட்ட அந்த நேரத்திலே பகையாக நின்ற நடு சுவரை ஆண்டவர் என்ன செய்தாராம்? தகர்த்து இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. ஒரே சொல்லுவோமா? இப்ப யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இருந்துச்சு. கிரேக்கர்கள் புறஜாதிகள் எல்லாம் ஒரு எல்லைக்கு தான் வர முடியும். யூதர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்களாம் பல முறை, நான் புறஜாதியானாய் இராதபடினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்வானா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யூதனாய் பிறந்ததினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். புறஜாதியில ஏன்னா அவங்கள நாய்கள் என்று நினைப்பேன். ஐயோ, அந்த குடும்பத்தை பிறக்காதது, நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுவான். ஆனால் இப்போ ஆண்டவர் சிலுவையின் மரணத்தினாலே இந்த வேறுபாட்டை என்ன செஞ்சார்? கலைத்து போட்டார். ஒரு லட்சம் பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து அன்றைக்கு தகர்த்துட்டார். ஆனா இன்னைக்கும் பாருங்க, இன்றைக்கு அது இப்படி இருக்கிறது. இன வித்தியாசங்கள் இருக்கு. அதனால சபையில அந்த இன வித்தியாசம் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு யூதன் கிரேக்கன் என்ற பகையை அவர் தடையை உடைத்தார். அந்த பகையாண்டு இருந்த அந்த நடுச்சுவரை என்ன செய்தார்? உடைத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேகர் உடைக்காம இருக்கீங்க. இன்னைக்கு உடைச்சிட்டு போங்க. அன்னைக்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறாங்களாம்? வாசிக்கலாம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் ஒரே நகரத்தார். எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை தயவு செய்து வாசிங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியராயிராமல், பரதேசிகளாயிராமல், அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், பரிசுத்த வான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். போதும். ஒரே நகரத்தார், ஒரே நகர், ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே கிறிஸ்துவின் சரீரத்தை சார்ந்தவர்கள். இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியத்தை அநேகர் இல்ல, ஐயோ நாங்க இந்த எண்ணங்க, அவங்க அந்த எண்ணம், அதெல்லாம் கிடையாது. சிலுவையின் மரணம் இந்த இன வேறுபாட்டை என்ன செய்கிறது? அது தகர்த்தது என்று படிக்கணும். பகையாக இருந்த நடுச்சுவரை அன்றைக்கு யூதர்கள் கிரேக்கர்களுக்கு என்ற நிலையிலே மாத்திரம் அல்ல, இந்த இன வேறுபாட்டு, அது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் அதெல்லாம் இல்ல. அவருடைய சரீரத்துல எல்லாரும் நாம் அவயவங்களா இருக்கிறோம். இந்த சரீரத்துல வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எங்க வழி வந்தாலும் இந்த சரீரம் முழுவதும் பாதிக்கிறது. அதே போலதான் ஒரே குடும்பமாக, அதான் ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாருமாய் இருக்கிறீர்கள். அந்த பகையாக நின்ற அந்த நடு சுவரை ஆண்டவர் என்ன செய்தாராம்? தகர்த்தார். ஒரே சொல்லுவோமா? இது ஒரு பெரிய சத்தியம். அதான் சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை அந்த கைவிட்டதினால் அவருடைய உறவு சில நிமிடங்கள் துண்டித்தது. இங்கே நம்மை தேவனோடு கூட என்ன செய்கிறார்? அந்த உறவை புதுப்பிக்கின்ற தேவனா இருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, பாடலாமா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. இந்த என்ன காடுன்னு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எடுக்க முடியுமா? என்னாச்சு? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, தேவனோடு கூட நம்மை கர்த்தர் என்ன செய்தார்? சேர்த்தார். அது மாத்திரமில்ல,
இந்த இன வேறுபாட்டை கர்த்தர் என்ன செய்தார்? தகர்த்தார். அந்த பகையாக இருந்த சுவரை ஆண்டவர் தகர்த்தார். எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் மகை கொண்டாடுவோம். கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாய் மகை கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து பேச்சியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து பேச்சியே விட்டாரே. என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் சொல்லக்கூடாது. பாவத்தை எல்லாம் மன்னன் கிறிஸ்து அடுத்த குறிப்புக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். என்றார். அடுத்த வார்த்தை கூட வாசிங்க. முடிந்தது என்று சொல்ல இருக்கட்டும். இங்கே நாம் படிக்கிற காரியம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்று படிக்கிறோம். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் அப்போ அவருடைய சிலுவையின் மரணத்தின் அந்த சம்பவங்கள் முழுவதும் தேவனுடைய திட்டத்தின்படி அல்லது தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஒவ்வொரு காரியம் என்ன செய்யுது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தை 22ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல சொல்லப்படுது. அந்த 22வது சங்கீதம் முழுவதும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இயேசுவின் சிலுவையின் காட்சியை தாவீது அப்படியே எழுதி வைத்திருக்கின்றார். ஆமா, அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள், மற்ற காரியங்கள் அவருடைய உடையின் பேர்ல சீட்டு போடுவார் போன்ற ஒவ்வொரு அந்த நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தாவீது ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த காரியங்கள் எல்லாம் தாவீது என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்து. அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன சொல்றாரு? தாகமா இருக்கு. உடனே அங்கே என்ன செய்யறாங்க? காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்படுது. காடி, அதை படிக்கலாம். அவர்கள் கடற்காலனை காடியிலை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி
அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இரவு முழுவதும் கெத்செமனே தோட்டத்தில் அழுது புரண்டு ஜெபிக்கிற பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தை அவர் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். அழுகையோடும் புழம்பலோடும் கைது செய்யப்படுகிறார். இரவு வேளையிலேயே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார். பிலாத்துவின் அரண்மனைக்கு, ஏரோதுவின் அரண்மனைக்கு ரோம போர்ச்சகர்களால் அவர் பாடுபடுத்தப்படுகிறார். எருசலேமின் நகர வீதியிலே சிலுவை சுமந்து கொண்டு அவர் கடந்து வருகிறார். சிலுவையில் அடைந்திருக்காங்க. எவ்வளவு சரீர பிரகாரமான ஒரு வேதனையை அவர் அடைந்திருக்க வேண்டும். இப்பொழுது அவர் தாகமாய், சரீர பிரகாரமான ஒரு தேவை, ஏதோ தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை இயேசு, ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இவ்வளவு பாடுகளை அவமானங்களை அவர் அடைந்து, அவர் தேவனா இருந்ததுனால அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவருடைய சரீர பிரகாரமான தேவையை இங்கே வெளிப்படுத்துவதின் நிமித்தம் இயேசு சரீரத்திலே தான் இருந்து இந்த பாடுகளை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் அனுபவித்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 69ஆம் சங்கீதம் 21வது வசனத்திலே இந்த வார்த்தை தாவீது அப்படியே எழுதி வைத்திருக்கார். வாசிக்கலாம். 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கடந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு என்ன கொடுத்தாங்களாம், காடியை குடிக்க கொடுத்தார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா. தாவீதுக்கு எப்படி இந்த வெளிப்பாடு வந்தது என்றல, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்று சொல்ல. இது சரீர பிரகாரமான ஒரு வேதனையை, ஒரு தேவையை அங்கே நாம் பார்க்கிறோம். ஏதோ தாகமா இருக்கிறேன். அவர் அது காடியை வாங்கினாரா என்று தெரியல, ருசி பார்த்தாரா என்று எனக்கு தெரியல. ஆனால் இது ஒரு சாதாரண வேத வாக்கியம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒவ்வொரு சம்பவமும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு அவர் சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். 4வது அதிகாரத்துல, நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம், 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாயிராது என்று சொல்லுகிறார். ஆனா அவருக்கு என்ன வந்திருக்கு? இப்போ இதோ தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற இந்த ஜீவ தண்ணீரை குறித்து அங்கே பேச. ஆனால் சிலுவையில அவருக்கு என்ன இருக்குது? தாகம். இவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் கடல் காளானை தோய்த்து, காடியிலே தோய்த்து என்ன செய்கிறார்கள்? கொடுக்கின்றார். 3 வசனங்கள் அதுக்காக நம்ம வாசிக்கலாம். தயவுசெய்து சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தயவுசெய்து வாசித்து பாருங்கள். எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். சிலுவையிலே ஒரு ஊற்று உண்டானது எதற்காக என்றால், பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டானது. ஆனால் அவருக்கு சரீர பிரகாரமாக என்ன வந்துதான்? தாகம். சரீர பிரகாரமாக நம்முடைய தாகத்தை தீர்க்க, நம்முடைய பாவத்தையும் அழுக்கையும் நீக்க அவருடைய சரீரத்திலிருந்து அந்த வடிந்த அந்த ரத்தத்தினால் ஒரு ஊற்று உண்டானது. ஆனால் அவர் சரீர பிரகாரமாக இதோ தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மை தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்கும்படியாக சில நிமிடங்கள் அவர் அந்த ஐக்கியத்தை, உறவை என்ன செய்தார்? இழந்தார் என்று படிக்கிறோம். அதே சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13:7 படிங்க. ஆமா, என் மெய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள், ஆமா மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். அங்கே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று தோன்றினது என்று படிக்கிறோம். இங்கே மெய்ப்பனை வெட்டு என்று சொல்லப்படுகிறது. இங்கே மெய்ப்பனை வெட்டு, இந்த ஊற்று தோன்றினதினாலதான் 23ஆம் சங்கீதம் சொல்லுங்க, அவர் ஆடுகளுக்காக, நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்தாராம்? ஜீவனை. இப்ப ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த அந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறாராம்? புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்ம என்ன செய்கிறாராம்? எதுக்காக? நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக அவர் என்ன செய்தார்? இதோ தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் கேட்டாரு, தாகமா இருக்கிறேன். அவருக்கு என்னதான் கொடுத்தாங்க? கசப்பு கலந்த காடியை
அவருக்கு கொடுத்தார்கள். அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை என்ன செய்கிறாராம்? கொடுக்க நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சாதாரண காரியம் இல்ல. அப்படியே சரீரத்திலிருந்து ஒரு ஊற்று தோன்றினது. அந்த ஊற்றினாலே பாவத்தையும் அழுக்கையும் என்ன செய்தாராம்? அவர் கழுவி நம்மை சுத்திகரிக்கின்றார். ஆனால் அவருக்கு என்ன நடக்குது? தாகம். அப்படியே தாகத்தினாலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். முறையிலே சொல்லுவோமா? ஆமா, அவர் தாகத்தினால் நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சாதாரண அவர் பசும் புல் மேய்ச்சல் அண்டைக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கும் நடத்துகிற நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். அதனால்தான் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்கிறார்? கொடுத்த. ஆடுகளுக்கு கல்வாரிஸ் ஆடுகளுக்கு நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை என்ன செய்கிறார்? கொடுத்து அவனுடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த தாகம் என்பது சரீர பிரகாரமான தாகத்தை அங்கே சொல்லப்பட்டாலும் இது ஆவிக்குரிய ஒரு தாகத்தை குறித்ததா இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய தாகத்தை உலக பொருட்களினால் திருப்தி செய்ய முடியாது. அதனால்தான் எந்த பொருளினாலும் ஆத்துமாவை என்ன செய்ய முடியாது? திருப்தி செய்யவே முடியாது. நன்றாய் புரிந்து கொள். ஒரு சில வசனங்களை அதை படித்தால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். பண ஆசையினாலே அநேகர் பணத்தை சம்பாதித்தால் இந்த ஆத்மாவை திருப்தி செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் 1 தீமோத்தேயு 6:9-10 சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். பாருங்க, 1 கோடி சம்பாதிக்கணும்னு ஒரு குறிக்கோள் இலக்கை வைத்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். 1 கோடி வரும்போது அது மற்றவங்களை பாக்குறாங்க, அவன் 100 கோடி வைத்திருக்கிறான். அப்போ அந்த திருப்தி என்ன செய்கிறது? அது ஒரே நாள்ல போயிடுது. ஒரு அம்மா சொன்னது கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இது பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஜவுளி கடையில ஒரு நல்ல புடவைய பல மணி நேரங்கள் தேடி என்ன செஞ்சுட்டாங்களாம்? அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்து வச்சிருக்காங்க, கட்டலையா இன்னும். அதுக்குள்ள அடுத்த நாள் எங்கேயோ ஒரு விசேஷத்துக்கு போறாங்களாம். அதே புடவைய இன்னொருத்தர் என்ன செஞ்சுட்டாங்களாம்? கட்டிட்டு வந்திருக்காங்களாம். அதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு இந்த புடவையின் மேல இருக்கிற ஆசையா என்ன செஞ்சிருச்சான்? போயிடுச்சான். இன்னொரு புடவை அதை விட. அப்ப பாருங்க, அது புடவையினால அந்த ஆத்மாவை என்ன செய்ய முடியல? திருப்தி செய்ய முடியல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களையே என்ன செய்கிறார்கள்? உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பணத்தினாலேயோ உடைகளினாலேயோ வேற எந்த பொருட்களினாலும் என்ன செய்ய முடியாது? இந்த ஆத்மாவை திருப்தி செய்ய முடியாது. இன்றைக்கு அநேகர் முயற்சிக்கிறாங்க. இன்றைக்கு அநேக இடங்களுக்கு கடந்து சென்று அவைகளை பார்த்து வந்தால் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்று போகிறார்கள். அப்படி இருக்கும்போது சில நேரங்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கும். அதுக்காக தான் சினிமாவை நாடுகிறார்கள். அதற்காக தான் போதை வஸ்துக்களை அவர்கள் நாடுகிறார்கள். அந்த நேரம் அதற்கப்புறம் திரும்பவும் அந்த சூழ்நிலைக்குள்ள அவர்கள் கடந்து வரும்போது அவருடைய ஆத்துமாவிலே ஒரு வெறுமையை உணர்கிறவர்களா இருக்கிறார்கள். அது பணத்தினாலேயோ மனிதர்களினாலேயோ அந்த ஆத்துமாவை திருப்தி செய்ய முடியாது. சாலமோன் அதற்கு அற்புதமா ஒரு வசனத்தை சொல்றாரு. அதை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம். பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து அதை படிக்கும்படி கேட்கிறேன். பிரசங்கி சாலமோன் சாதாரண ஆள் இல்ல. தாவீதின் குமாரன், இஸ்ரவேலின் ராஜாவா இருந்தார். கர்த்தர் அவருக்கு திரளான ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். எல்லாவற்றை பற்றியும் அவர் அறிந்தவர். இன்னைக்கு நிறைய பேரு ரொம்ப சம்பாதிச்சா, வேலை செஞ்சு பல காரியங்களை செய்தா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் முயற்சி செய்த ஒரு சாலமோன் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 4வது வசனம் எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கலாம். நான் பெரிய வேலைகளை செய்தேன். நம்ம யாராவது பெரிய வேலை செய்யறோமா? அவர் பெரிய வேலை. என்ன வேலை? ராஜாவா இருக்கிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. அவனுடைய நாட்களில வெள்ளியெல்லாம் கற்களுக்கு ஒப்பாக இருந்துதான். வெள்ளிக்கெல்லாம் மதிப்பே இல்லை. பொண்ணெல்லாம் கற்களை போல, வெள்ளியெல்லாம் கற்களை போல, கேதுரு மரங்கள் எல்லாம் திரளா இருந்தது. பெரிய அரண்மனையை கட்டியிருந்தார். பெரிய வேலையை செய்தார். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீட்டை அல்ல, வீடுகளை. எவ்வளவு வீடு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 700 + 300 எவ்வளவு வீடுகளை கட்டினார்னு தெரியல. எனக்காக வீடுகளை கட்டினேன். நாம 1 கிலோ கிரேப்ஸ் வாங்கிட்டு வரோம். முடிஞ்சா 2 கிலோ 3 கிலோ, ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 2-3 கிலோ வாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாராம்? திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். யாராவது அப்படி இருக்குமா? இல்லைங்க. திராட்சை தோட்டங்களை நாடு, எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும், கொஞ்சம் சத்தமா தான் வாசிங்களேன்,
வாசிங்களா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்குமா? மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணி. அப்பா, எவ்வளவு குளங்கள் அவருடைய தோட்டத்துல என்ன செஞ்சிருக்கான் இருந்தது. அடுத்தது வேலைக்காரிகளையும் சம்பாதி. வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார். பிறக்கும் போதே அவன் எப்படிதான் பிறகுறான்? வேலைக்காரனா பிறந்தான். எனக்கு முன் எருசலேம் எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும், இன்னைக்கெல்லாம் யூடியூப் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் பாட்டு போட்டு கேட்கிறோம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆனா வீட்லயே என்னத்தை வச்சிருந்திருக்கிறார்? ஆமா, லைவ்ல கேட்கிறாரு. நம்ம எல்லாம் பாருங்க, சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனனும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும், சாதாரண ஆள் இல்லைங்க அவன். எதை பார்த்தாலும் வாங்கிடுவானாட்டு. எதை பார்த்தாலும் அவனுக்குரியதாக அவன் உரிமை கொண்டாடுகிறவனா இருக்கான். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடைப்பேன். என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசத்தின் எல்லாவற்றையும் எனக்கு வந்த. ஆனா கடைசியா என்ன சொல்ல, முதல் அதிகாரத்துல அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான். 2வது வசனம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அது அவனை கொஞ்ச நேரம் திருப்திப்படுத்துச்சு. ஆனா முழு திருப்தியை அது என்ன செய்யல, கொடுக்கவில்லை. ஆகவே ஆண்டவர் தாகமா இருக்கிறேன், அந்த வார்த்தை இந்த உலக பொருட்களினாலோ பணத்தினாலோ அதிகாரத்தினாலோ சம்பாத்தியத்தினாலோ அதை நாம திருப்தி செய்ய முடியாது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் ஒரு அழைப்பை தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய், கொஞ்சம் யோசிப்பாங்க, இலவசமாய் ஆண்டவர் இந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கிறவராக. அதனால நான் என்ன செய்தேன், தாகமாய் இருக்கிறேன். பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று உடைய சரீரத்தை உண்டானது. மெய்ப்பனாக அவர் இருந்து பசும்புல் அண்டையிலும் மேய்ச்சல் அண்டையிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் அவர் நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிற ஒரு தேவனா இருக்கு. இந்த உலக பொருட்கள் நம்முடைய ஆத்மாவை திருப்தி செய்யாது. ஆமா, ஒரு நாள் அது நமக்கு பிரச்சனையாக மாறும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சாலமோன் சொல்றாரு நீதிமொழிகள்ல, நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டேன், ஆனா இதை அடுத்தவனுக்கு என்ன செஞ்சிடணும், வச்சுட்டு போன. அவன் புத்தியா இருப்பானா இல்ல அழிச்சிருவானான்னு எனக்கு தெரியாது. அதே போல வந்தான் அடுத்தது ரெகெபியாம், தேசத்தையே 2ஆ போச்சு, இழந்து போயிட்டான். அது அவனுக்கு முதலே தெரிய மாட்டிருக்கு. எனக்கு அதுவே அவனுக்கு பெரிய பிரச்சனையா, அந்த திருப்தியே அதிருப்தியா மாறிடுச்சு. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நான் தாகமா இருக்கிறேன், நம்மை திருப்தி செய்வதற்காக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்றார். அவரிடத்துல வருகிற ஒவ்வொருவருக்கும் ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அடுத்ததாக ஒரு 6வது குறிப்பாக தயவு செய்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். 23:46. இல்ல, எல்லாம் முடிந்தது அந்த வார்த்தை இருக்கா? 23:46 யோவான்ல இருக்கா? எடுங்க அதை. மன்னிக்கணும், அந்த வசனத்தை சொல்லுங்க. 19:30. சாரி, 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகளை முழுவதுமாக அவர் நிறைவேற்றி முடித்தார். அறகுறையா அவர் என்ன செய்யல, அந்த ரட்சிப்பின் கிரியை அது செய்யல. எல்லாம் முடிந்தது. அதான் சொல்லுவாங்க இந்த வார்த்தை, டெட்டிலஸ்தா என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்று. ரட்சிப்புக்கான எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடிந்தது.
ஒரு பெரிய வெற்றியை நான் பெற்றேன் என்ற வார்த்தை தான் டெட்டிலஸ்தா என்ற வார்த்தையின் அர்த்தம் சொல்லுகிறார். யுத்தத்திலே ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் பெறுவார்கள் என்றால் அந்த வெற்றியின் செய்தியை அந்த ஊராருக்கு அறிவிக்கும்படி ஒருத்தன் ஓடி வருவானா, வெற்றியின் செய்தியை சொல்லும் போது அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துவான், டெட்டிலஸ்தாய். அந்த வார்த்தையை இயேசு சிலுவையிலே அவர் சொன்னார் என்று சொல்லப்படுது. எல்லாம் முடிந்தது அல்லது வெற்றியை பெற்றேன் என்று சொல்லுகிறார். பாவத்திற்கான தண்டனையை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் அவர் ஜெயித்தார் என்ற அறிவிப்பை ஆண்டவர் சிலுவையிலே அவர் சொல்லுகிறார். கடைசியாக எல்லாம் நிறைவேற்றி முடித்தேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். ஆகவேதான் இப்போ நாம செய்ய வேண்டியது, நாம ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டியதில்லை. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்ம என்ன செய்யல, ரட்சிக்க. நம்ம ஏதாவது செய்த கிரியைகளினால் அல்ல, ஏனால் இயேசு ஏற்கனவே இந்த ரட்சிப்புக்கான கிரியையை நிறைவேற்றி முடிச்சிட்டார். அதனால்தான் எபேசியர் 2:8 நாம் படிக்கிறோம், விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிரியைகளினால் அல்ல. இனி யார் எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு இந்த ரட்சிப்புக்கான கிரியையை சிலுவையிலே நிறைவேற்றி, அதான் சொல்கிறார், நான் நிறைவேற்றி முடித்தேன். எல்லாம் முடிந்ததுன்னா ரட்சிப்புக்கான எல்லா கிரியையும் என்ன செய்தேன், நிறைவேற்றி முடித்தேன். இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அவர் நிறைவேற்றி முடித்த கிரியைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார். அவர்களே சொல்லுவோமா, சாதாரண காரியம் இல்லை, எல்லாம் முடிந்தது. ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தவராயிருக்கிறார். நேரமாகிறபடினால் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். 23:46. என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சாதாரண காரியம் இல்ல. இதுவரைக்கும் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். கடைசியா சொல்லுகிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்ன உடனே தலையை சாய்த்து என்ன செய்தாராம், ஜீவனை விட்டார். நாம கூட சொல்றோம், ஆனா நடக்கல. ஆனா அவர் சொல்றாரு, எலியா சொல்றார், போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்றெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆனா ஒன்னும் போகல. ஆனா இவரு சொல்றாரு, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டாராம். உடனே தலை சாய்த்து ஜீவனை இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லி அதனால்தான் அதை சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17-18 வசனங்களிலே இயேசு உயிரோடு இருந்த போதே அதை சொன்னார். வாசிக்கலாம். யோவான் 10:17-18. அதை கொடுக்கின்றபடியினால் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஜீவனை கொடுத்தார். ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று படிக்கிறோம். வாசிக்கலாம். 10:17வது வசனம் மறுபடியும் வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அங்கே அவங்க சிலுவையில் அறைந்ததுனாலெல்லாம் ஏசு என்ன செய்யல, மறிக்கல. அவர் தமது ஜீவனை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதான் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நமக்கு இந்த கட்டளையெல்லாம் இல்ல. நம்ம அவர் கூப்பிடும் போதுதான் என்ன செய்யணும், நாம போகணும். சொல்லுவோமா, யாராவது அப்படி ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் அவனை கேட்கிறாரு அந்த ஜெபத்தை எல்லாம். ஆனா அவர் எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் போக முடியும். ஆனால் இயேசு தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுக்கிறார். இந்த கட்டளை அவர் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆகவே அவரால் அதை செய்ய முடியுது. உடனே இதை சொல்லி தலை சாய்த்து ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையில நான் புரிந்து கொண்ட காரியம், நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம என்ன செய்யணும், ஒப்புவிக்க வேண்டும். அதனால்தான் ரோமர் 12 முதலாவது வசனம் சொல்லுகிறது. ஆனபடினாலே வாசிக்கலாம். 12:1 வசனம். அப்படி இருக்க சகோதரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ள சரீரங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கின்றாரோ அவைகளை நாம் கர்த்தருடைய கரங்களிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர்கிட்ட கடைசியா இருந்தது என்னதான்? ஆவிதான். ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி விட்டார். ஆவியை பிதாவுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நிகழ்காலங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய எதிர்காலங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை எல்லாம் பரிபூர்ணமாய் அவருக்கு என்ன செய்யணும்? நமக்கு ஒப்பு கொடுக்கணுமா ஆண்டவருக்கு. அப்படி ஒப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். பாருங்க, அதுல கடைசியில பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை, அந்த பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறார். நீங்கள் எவைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? காத்து கொள்வார். இது ஒரு அற்புதமான காரியம். நீங்கள் ஒப்பு கொடுக்காத ஒன்றையும் அவரால் பாதுகாக்க முடியாது. அடிக்கடி இதை யோசிப்பேன். ராகேல் தன்னுடைய மரண காலத்திலே அந்த பிரசவ வேதனையின் நேரத்துல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதுக்கு பென்னமி என்று என்ன செய்தார்? என் துக்கத்தின் மகனே. ஏன்னா மறிக்க போறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பிழைக்க மாட்டேன். அந்த இடத்துல அவள் அழுது, ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது, ஆண்டவரை நோக்கி அழுதாள். என் துக்கத்தின் மகனை உன்னை விட்டு நான் கடந்து செல்கிறேனே என்று அழுது தன் ஜீவனை விட்டாள். புரிந்து கொள்ளுங்க, அழுது தன் ஜீவனை விட்டான். ஆனா சவுல் ராஜ்யபாரத்துக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட போது சாமுவேலுடைய வீட்டிற்கு அவன் கடந்து செல்லும் போது சொல்லுகிறார், சாமுவேல், நீ ராகேலின் கல்லறையின் இடத்திற்கு நீ வரும்போது 2 பேரும் வீட்டுல இருந்து என்ன செய்வாங்க? வருவாங்க. காணாமல் போன கழுதைகள் அகப்பட்டது என்று சொல்லுவார்கள். அது பாருங்க, எவ்வளவு வருடங்கள் கழித்து அந்த கோத்திரமே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நிலை. அவன் எப்படி வளருவான்னு என்ன செய்ய தெரியாது. அதுக்கப்புறம் அந்த கோத்திரத்துல பயங்கரமான காரியங்கள் எல்லாம் வருது. இந்த பென்யமீனே பீறுகிற ஓனாய், அந்த 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 காரியங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்துல இந்த பென்யமீன் கோத்திரத்தினால பெரிய பிரச்சனை வந்து அந்த கோத்திரமே அழிந்து போகிற நிலை. வெறும் 600 ஆண்கள் மாத்திரம்தான் இருக்காங்க. எல்லா பெண்களும் குழந்தைகளும் முதியோர்கள் எல்லாரும் அழிச்சாச்சு. இந்த சம்பவம் நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரங்களில் படித்தீர்கள் தெரியும். அந்த கோத்திரமே அழிந்து போகிறது. ஆனால் அவளுடைய தாயாகிய ராகேல் அந்த பென்யமீனுக்காக அந்த பிறந்த சில நிமிடங்கள் அழுத காரியம். அவன் பிரிகிற ஓனாயா இருக்கலாம், பிரிகிற ஓனாய். அதனால பெரிய பிரச்சனை அந்த கோத்திரத்துக்கே வருகிறது. ஆனாலும் ராகேலுடைய அழுகுரலை கேட்டு அந்த கோத்திரத்தை திரும்பியும் தலைக்கும்படி செய்து இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை அந்த கோத்திரத்திலிருந்து கற்றுக் கொடுக்கின்றார். அவரிடத்தில் நீங்கள் எதை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய். நாம கடந்து செல்லலாம். ராகேல் அந்த சில நிமிடங்கள் தான் அந்த பிள்ளையை பார்த்தாள். ஆனால் அந்த நிமிடத்திலேயே அதை என்ன செஞ்சுட்டு ஆண்டவருடைய கரையத்துல இந்த பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிறேன், இது எப்படி வளருமோ எனக்கு தெரியாது. வேதனையோடு கூட அதற்கு துக்கத்தின் மகன் என்று பெயர் விடுக்கிறான். உடனடியாக அங்க யாக்கோபு துக்கத்தின் மகன் அல்ல, என் வலது கரத்தின் மகனே என்று சொல்லி அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஆகவே ஆண்டவரிடத்துல அதான் இங்க நாம் படிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். நீங்கள் எதை ஒருவேளை நம்மளால ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று முடியும், நாம் அவருடைய கரங்களிலே காரியங்களை ஒப்புக் கொடுக்கும். அதனால்தான் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து, கர்த்தர் மேல் உன் பாரத்தை எதெல்லாம் உங்களை அழுத்துகிறதோ வேதனைப்படுத்துகிறதோ அவெல்லாம் ஆண்டவருடைய கரங்கள் ஒப்புக் கொடுங்கள். அவர் அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். பிரைஸ் தி லார்ட். அந்த பென்யமீனை ஒரு கோத்திரமாக உருவாக்கி, பிரைஸ் தி லார்ட்,
முதல் ராஜாவை அந்த கோத்திரத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையில அநேக தவறுகள் அந்த கோத்திரத்திலே உருவானதை வேதத்திலே நாம் படிக்கின்றோம். அவருடைய சுவாபம் சரியில்லைதான், ஆனாலும் கூட அந்த அந்த கோத்திரத்திலிருந்து சவுலை எழுப்புகிறார். புதிய ஏற்பாட்டுல அதே போல பீறுகிற ஓநாயாய் சவுல் இருந்தான். ஆனால் அந்த சவுலை கர்த்தர் சந்தித்தார். சபைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறினான். புறஜாதிகளுக்கு பெரிய ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றினான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராகேலினுடைய ஜெபம். ராகேல் அந்த பென்யமீனை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தான். அவருடைய பீறுகிற ஓநாய் தான், ஆனா அந்த சுவாபத்தை அப்படியே தலைகீழாய் மாற்றி ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் சவுலை கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை உண்மையாகவே சொல்லுங்கள், ரட்சிக்கப்படுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை பற்றிய உபதேசம் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தேவ பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் ஆலா. அநேக காரியங்களை நாம் இந்த காலையிலே சிந்தித்தோம். 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. 7 குறிப்புகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் எப்பொழுதெல்லாம் நம்ம படிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் புதிய சத்தியங்களை, புதிய உண்மைகளை நாம் கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே உடைய வலது கரத்தை உயர்த்தி இந்த நல்ல நாளிலே அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவரை போல நம்மை மாற்றும்படியாக உடைய அக்கிரமங்களுக்கான தண்டனைகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களா இருந்தோம். பிதாவின் இடத்துல நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று படிக்கிறோம். அக்கிரமக்காரருக்காக இந்த காலவேளையில நம்மை கூட ஆண்டவருடைய கரங்களை, ஆண்டவர் இதே சுவாபத்தை நீர் எனக்கு தாரும் என்று கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே, நானும் மற்றவர்களை மன்னிக்கத்தக்கதான ஒரு கிருபையை நீர் எனக்கு தாரும். பிரைஸ் தி லார்ட். அவரை விசுவாசிக்கும் போது இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பார். ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிறார், ஒரு உறுதியை கொடுக்க. மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அவங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்க்கிறார். அவளுக்கு ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இந்த பூமியில கர்த்தர் கொடுத்து, காலங்கள் வரும்போது தேவனோடு கூட குடியிருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சிலுவையிலே ஆண்டவர் குடும்பத்தை குறித்ததான ஒரு பொறுப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொறுப்பை அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார், அதோ உன் தாய் என்று பொறுப்பை யாரும் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து நம்மை தேவனோடு கூட அவர் ஐக்கியப்படுத்தினார் என்று படிக்கிறோம். அவர் தாகமா இருந்ததினால நம்மை ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அண்டையிலே அவர் நடத்தினார் என்று படிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்புக்காக எல்லா கிரியையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். நாம இனி செய்ய வேண்டிய ஒரு கிரியையும் இல்லை, விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் கிருபையை உணர்ந்து இயேசுவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவன் நீதிமானாக்கப்படுகிறான். கடைசியா சொன்னேன், தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். நாம் அவருடைய கரங்களில் எதை ஒப்பு கொடுக்கிறோமோ அதை அந்நாள் வரைக்கும் காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிரைஸ். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இயேசுவே நீர் பெரியவர் என்று சொல்லுங்கள், இயேசுவே நீர் நல்லவர் என்று சொல்லுங்கள், உடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் உம்மை பணிகிறோம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல நிலைகளிலே இந்த நாளை அநேகர் நினைவு கூறுகிறார். நாம ஆண்டுடைய வசனத்தின் மூலமாக இயேசு சிலுவையில பாடுகள் வேளையில அவமானங்களை அவர் அனுபவித்த நேரத்தில், பாடுகளை சகித்த நேரத்திலே சிலுவையிலிருந்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த 7 வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்றீங்களா?